Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. Disclaimer: I am not a CB registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோல போற அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்றது, அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் டீடைல்டா பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்ரிடே மார்னிங் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு லெவல்ஸ் மென்ஷன் பண்ணி கொடுக்குறோம். இன்ட்ராடேவும் பொசிஷனலும் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்து நம்ம வந்து ஃப்ரைடே சொன்னது 22,520, 22,620, 22,730. எக்ஸாக்டாக மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 22,620 தான் ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 22,620 தான் ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. அதனால தான் மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரைடே லைவ் ட்ரேடிங் குரூப்பில் என்ன ட்ரேட் பண்ணோங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ்குள்ளே போகலாம். ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 22,550 ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கனால ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் 150ல் என்ட்ரி கொடுத்துருந்தோம். 170 ப்ரீவியஸோட ரெசிஸ்டன்ஸ், அது 170, அதனால 170 வரைக்கும் 170 to 175 வரைக்கும் டார்கெட் பண்ணியிருந்தோம். மார்னிங் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 15 to 20 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணோம். நெக்ஸ்ட் ட்ரேட் பண்ணது வந்து ஜஸ்ட் ஸ்கேல்ப் ட்ரேட் தான் பண்ணோம். ஏன்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம 620 ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம், பட் அங்கேருந்து செல்லிங் கேண்டில் இனிஷியேட் ஆகல. 10:30 தான் இந்த செல்லிங் கேண்டில் இனிஷியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் கேண்டில் கன்ஃபர்மேஷன் புட் ஆப்ஷன் 22,650 புட் ஆப்ஷன் வந்து லோயரில் போட்டுட்டு 170 எபோவ் வரும்போது நம்ம ஒரு கேண்டில் நல்ல ஒரு புல்லிஸில் வரும்போது அதில் இந்த கேண்டிலில் என்ட்ரி எடுத்திருந்தோம். ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் தான் இது வந்து ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணோம். மார்க்கெட்டில் ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஸ்பாட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி மல்டிபிள் கன்ஃபர்மேஷனில் ட்ரேட் பண்ணால் தான் நம்ம வின்னிங் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு 20 பாயிண்ட்ஸில் வெளியே வந்துட்டேன், பட் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கோம் 48,650, 48,720 ரெசிஸ்டன்ஸ். எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸில் ப்ரைஸ் சப்ஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 10:30க்கு சொல்லும்போது செல்லிங் நிஃப்டியில் வந்த மாதிரி சேம் செல்லிங் இனிஷியேட் ஆகும்போது 49,000 புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ப்ரீமியம் சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஸ்பாட்டு ரெசிஸ்டன்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, செல் இனிஷியேட் ஆகிருக்கு. 3 கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி எகைன் டபுள் டாப் ஃபோர்த் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுத்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் எக்ஸிட் ஆகிட்டேன். ஐடென்டிஃபை பண்ண முடியல, பட் கரெக்டான ஸ்டாப் லாஸ் போட்டு மெயின்டைன் பண்ணியிருந்தா ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கேட்ச் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கிறது தான் நம்ம இந்த ட்ரேட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. எஃப்ஐ டேட்டா, டிஐ டேட்டாஸ் என்னன்னு பார்த்துடலாம். எஃப்ஐ டேட்டா பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவும் கேஷ் மார்க்கெட்டில் செல்லிங்கில் தான் இருக்காங்க. 2,035 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. டிஐஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக 2,320 கோடி பையிங்கில் இருக்காங்க. இது வந்து கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட். எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் செல்லிங்லேயே தான் இருக்காங்க. டிஐஸ் வந்து அதுக்கு ஈக்குவலாக மேட்ச் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 20,500 புட் ரைட் இருக்கு. அது ஃபாலோட் பை பார்த்தீங்க அப்படின்னா 22,300 இருக்கு. கால் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டாக 22,800 தான் இருக்கு. மண்டே மார்க்கெட் அப்சைடில் வரும்போது ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் கால் ரேட்டர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆவாங்க. அதனால நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கரெக்டாக மார்க் பண்ணிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் வரும்போது நம்ம புட் சைடில் ஸ்கேல் பண்ணோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக 10 to 15 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ண முடியும். யூஎஸ் மார்க்கெட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம லெவல்ஸ்குள்ளே போயிடலாம். யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எல்லாமே நாஸ்டாக் 0.7% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.5, S&P 500 பார்த்தீங்கன்னா 0.5. யூஎஸ் மார்க்கெட்லாம் 0.5 பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபியூச்சர் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணும்போது ஃபிளாட் ஓப்பனிங்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் டவுன் சைடில் இருக்க லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22,500 மிட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் அது கீழே சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து 22,381. ஃபைனல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து 22,251. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி வந்துச்சோ அந்த சப்போர்ட் 22,124. இதெல்லாம் டவுன் சைடில் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அப் சைடில் ரெசிஸ்டன்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 22,620. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒன்ஸ் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா 22,730. நெக்ஸ்ட் லெவல் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது 22,820. இது போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மண்டே
இது தாண்டி நான் லெவல்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா நான் டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன். இந்த லெவல்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னாலும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி மண்டே ட்ரேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மண்டே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஓப்பனிங்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 620 ரிஜெக்ஷன். திருப்பியும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 3 o'clock டூ 2:30 அந்த டைமில் திருப்பியும் அதே இடத்துல 600லேருந்து செல்லிங் வந்துச்சு. மண்டே மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இந்த 600லேருந்து 500க்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த 100 பாயிண்ட்ஸ்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா வெயிட் பண்ணுங்க. பெரிய மொமெண்டமும் உங்களால் கேட்ச் பண்ண முடியாது. நியூ டைப் ஆஃப் ஆப்ஷன் செல்லரும் மார்க்கெட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. ஒன்ஸ் ப்ரைஸ் ஹையர் லெவலில் சப்ஸ்டெயின் ஆகுது அப்படின்னா எனி டைம் இந்த கேப் ஃபில்லிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹையர் லெவலுங்கிறது 20 to 620 எபோ சப்ஸ்டெயின் ஆகணும். மினிமம் 15 மினிட்ஸாக சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன் ட்ரேட். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸில் 22,720 ப்ரீவியஸ் சப்போர்ட் ஆக்ட் ஆனது இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதனால் இங்கே சப்ஸ்டெயின் ஆகுதுன்னா ஒரு சின்ன ட்ரேட் எடுத்திங்கன்னா 20 to 30 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கால் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணலாம். இது சினாரியோ நம்பர் 1. சினாரியோ நம்பர் 2 என்ன அப்படின்னா டவுன் சைட்லேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டுருக்கு. சப்போர்ட் இந்த ட்ரெண்ட் லைன். இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இமீடியட்டாக கீழே விழுந்துச்சுன்னா புட்டை ட்ரை பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த 450 ப்ரீவியஸோட லெவலு, நெக்ஸ்ட் இந்த 400 இந்த லெவல்லாம் மார்க்கெட் டவுன் சைடில் ட்ரெண்ட் லைனில் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு பிரேக் ஆகிறதுக்கு அப் சைடில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் மார்க்கெட் இமீடியட்டாக பிரேக் ஆச்சுன்னா உடனே புட் ஆப்ஷன் எடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள், ரீடெஸ்ட் பண்ணுதான்னு பாருங்கள். ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் இங்கே லோயர் லெவலுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் இந்த இடம் பிரேக் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி ட்ரேட் ஆகி பிரேக் ஆகும்போது 450 கீழே பிரேக் ஆகும்போது ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுங்க. 380 400 to 380 வரைக்கும் அழகாக ஒரு புட் ஆப்ஷன் சைடில் டார்கெட் இருக்கும். ஏன்னா சப்போர்ட் பிரேக் ஆகுது, ப்ரைஸ் வந்து 500க்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியல, எகைன் ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுது. இந்த மாதிரி மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் இருக்கனால அந்த இடத்துல புட்டை நம்ம ட்ரை பண்ணலாம். புட் ஆப்ஷனை அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பண்ணி ட்ரை பண்ணலாம். இன் பிட்வீனில் டவுன் சைடு இந்த 100 பாயிண்ட்குள்ள கன்சால்டேட் ஆனால் ஆப்ஷன் பையிங் அவாய்ட் பண்ணுறது தான் அட்வைசபிள். தேர்டு சினாரியோ, இன்கேஸ் மார்க்கெட் டவுன் சைடில் 380 வந்துருச்சு அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் லெவலில் 380 கீழே பிரேக் ஆகுதுன்னா எல்லாமே ரீட்ரேஸ்மெண்ட்டில் போகும். இந்த 22 252ங்கிறது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸு. இங்கே பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் இங்கேருந்து தான் பிரேக் அவுட் ஆச்சு, அதே லெவலில் தான் டெஸ்ட் பண்ணிச்சு. இப்போ அங்கே வந்தால் இது கன்ஃபார்மாக சப்போர்ட் ஆக்ட் ஆகும். மார்க்கெட் ஒருவேளை நெகட்டிவ் ஆயிடுச்சு மண்டே அப்படின்னா இந்த இடம் மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அப்போது பிரேக் ஆனாலும் ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் புட் ஆப்ஷன் எடுக்கணும். கன்சால்டேட் ஆச்சுன்னா நம்ம ட்ரேட் எடுக்காமல் இருக்காது அட்வைசபிள். அப்சைடில் சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா கால் ஆப்ஷனை ட்ரை பண்ணுறோம். மார்க்கெட் அப்சைடில் கால் ஆப்ஷனை ட்ரை பண்ணோம்னா இந்த 22,720 வரைக்கும் ஒரு கால் ஆப்ஷன், 22,800 வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புட் ஆப்ஷனை இங்கே வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஏன் இங்கே புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம், இங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த கேப் ஃபில்லிங் கம்ப்ளீட் ஆகி மேலே வரும்போது கால் ஆப்ஷன் ப்ரீமியம் ஹெவியாக இருக்கும். கால் ரேட்டர்ஸ் 22,800ல் தான் இருக்காங்க. மார்க்கெட் இங்கே ஏறி வரும்போது ப்ரீமியம் ஹெவியாக இருக்கும்போது ஆப்ஷன் செல்லர் மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க. அப்போது ரெசிஸ்டன்ஸில் நம்ம புட் எடுத்தோம்னா ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. வந்த மொமெண்டம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் வர பாசிபிலிட்டி இருக்குது. நியூ டைப் ஆஃப் ஆப்ஷன் செல்லர் என்ட்ரி ஆகிறது பாசிபிலிட்டி இருக்குது. அதை பேஸ் பண்ணி புட் எடுத்தோம்னா நம்மளுக்கு மினிமம் 20 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி நெஃப்டியில் 1 or 2 ட்ரேட் பண்ணுங்கள், மல்டிபிள் ட்ரேட் பண்ணாதீங்க, ரேண்டம் ட்ரேடை அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 டேஸாக இந்த 48,700லேருந்து 48,350 வரைக்கும் இதுக்குள்ளே ஒரு கன்சால்டேஷன்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ப்ரீவியஸாக இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக கன்சால்டேஷன் அப் சைட் டவுன் சைடில் அந்த விகு வந்தால் கூட உள்ளார தான் கன்சால்டேட் நடந்திருக்கு. அப்போது இந்த அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ்குள்ளே மார்க்கெட் கன்சால்டேட் இருக்கு. இந்த வீக் வந்து கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி எய்தர் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா மேலேருந்து நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் சேனல் பேட்டர்ன் ஒன்று வந்துட்டுருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் சேனல் பேட்டர்ன் நெக்ஸ்ட் கீழேருந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் சப்போர்ட் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. டவுன் சைடில் சப்போர்ட் ஆக்டாக போகிற இடம் வந்து 48,355. ஒன்ஸ் அந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா 48,170 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபைனல் சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 48,065. அப்சைடில் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 48,720 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா டைரெக்டாக 48,900 தான். அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 49,062.
லெவல்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துனா எடுத்து வச்சுக்கோங்க. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸில் நல்லா கவனிங்க. ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸாக இங்கே இருந்தால் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ப்ரைஸ் இதுக்குள்ளே கன்சால்டேட் ஆகிருந்தால் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டி மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணணும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எகைன் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இங்கே பாருங்கள் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் என்னவா ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போது பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இந்த 350 இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னாலும் நம்ம கால் ஆப்ஷனை தான் ட்ரை பண்ணணும். அன்றைக்கி மார்க்கெட்டில் ட்ரெண்ட், ஏன்னா மல்டிபிள் சப்போர்ட் இருக்குது. கால் ஆப்ஷனை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பிரேக் பண்ணுற மாதிரி ஏமாற்றிட்டு ட்ராப் பண்ணிட்டு கால் ஆப்ஷன் சைடு போவாங்க. புட் ஆப்ஷன் எடுக்கணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து 20 to 300 கீழே பிரேக் ஆகணும். நல்லா டைரெக்டாக இந்த சப்போர்ட் பிரேக் ஆகணும். பிரேக் ஆக விட்டுட்டு நெக்ஸ்ட்டு 400க்கு மேலே க்ளோசிங் வராமல், 350க்கு மேலே க்ளோசிங் வராமல் செகண்ட் டைம் ரிஜெக்ஷன் ஆகும்போது தான் நீங்கள் என்ட்ரி கொடுக்கணும். இங்கே உங்களை எஸ்எல் வைக்கணும். டார்கெட் வந்து 170 வரைக்கும் வைக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் ஆகும்போதே பேங்க் நிஃப்டியில் என்ட்ரி கொடுத்துறாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்சைடு மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 600 நல்லா கவனிங்க, 600 to 700ல் ப்ரைஸ் கண்டிப்பாக சப்ஸ்டெயின் ஆகும். சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா எனி டைம் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ப்ரீவியஸாக அங்கே இடத்துல சப்ஸ்டெயின் ஆகும்போது செல்லிங் இனிஷியேட் ஆகுது, ஆனால் பெரிய லெவலில் செல்லிங் இனிஷியேட் ஆகல. இந்த வீக் பார்த்தீங்கன்னா 48,600 to 700 இந்த லெவலில் பேங்க் நிஃப்டி சப்ஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா பிரேக் ஆகும்போது கண்டிப்பாக இந்த 200 பாயிண்ட்ஸு ப்ரீமியத்தில் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 100 பாயிண்ட்ஸ் மொமெண்டம் அழகாக கால் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணலாம். இன் பிட்வீனில் 20 to 600லேருந்து 20 to 400 இந்த 200 பாயிண்ட்ஸ்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஒரே கேண்டில் 30 to 40 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது சப்ஸ்டெயின் ஆகுதா இல்லை ரிஜெக்ஷன் வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம என்ட்ரி எடுத்தால் ஒரு நல்ல மொமெண்டமாக கேட்ச் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. யூடியூப் அல்கோரிதமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.